திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி உடலுக்கு அஞ்சலி செலுத்த விஜய் வருகை தந்திருக்கிறார். விபத்தில் பலியான திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி உடலுக்கு அஞ்சலி செலுத்த விஜய் அவரது இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆர்பி சௌத்ரிக்கு அஞ்சலி செலுத்த விஜய் வருகை தந்திருக்கிறார். ராஜஸ்தானில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவரது பூர்வீக ஊருக்கு சென்று கொண்டிருந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி திடீரென ஏற்பட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தார். இந்த நிலையில் சென்னையில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை உடலை பார்த்து அஞ்சலி செலுத்துவதற்காக தவிக தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். அவரது தயாரிப்பில் துள்ளாத மனம் துள்ளும் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்தவர் விஜய். இந்த நிலையில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஆர்பி சௌத்ரி உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக விஜய் வருகை தந்திருக்கிறார். விபத்தில் பலியான திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக விஜய் அவரது இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். ஆர்பி சௌத்ரியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த விஜய் வருகை தந்திருக்கிறார். அவரது வருகையை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூரில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள ஆர்பி சௌத்ரியின் உடலுக்காக தற்போது விஜய் வருகை தருவதை முன்னிட்டு அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. விஜய் வருகையை முன்னிட்டு அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூருக்கு சென்று கொண்டிருந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி எதிர்பாராத விபத்து காரணமாக காரில் சென்றபோது சாலையில் ஏற்பட்ட விபத்து காரணமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடலானது சென்னை மயிலாப்பூரில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. காலை முதலே பல்வேறு தரப்பினரும் அவருக்கு உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது தவிக தலைவர் விஜய் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், விவரங்கள். வணக்கம் சரவணன். ஆர்பி சௌத்ரியுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த தவிக தலைவர் அவர் இல்லத்துக்கு வந்திருக்கிறார். நேற்று ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் கார் விபத்தில் பலியான ஆர்பி சௌத்ரி உடலானது இன்று விமானம் மூலமாக இல்லத்தில் கொண்டு வரப்பட்டது. தற்சமயம் அவருடைய உடலுக்கு பல்வேறு திரையுலகை சேர்ந்த பல்வேறு நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், திரையுலகை சேர்ந்த பல்வேறு நபர்கள் காலையிலிருந்தே அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில தற்சமயம் தவிக தலைவர் விஜய் அவர்கள் அஞ்சலி செலுத்திய காட்சியை நீங்க பார்க்கலாம். குறிப்பா ஆர்பி சௌத்ரி சூப்பர் ஹிட் பிலிம்ஸ் விஜய் வைத்து பல்வேறு மிக முக்கிய படங்களை தயாரித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக சொல்ல என்றால் 1996 விஜய் நடிப்பில் மிகப்பெரிய திருப்பணி ஏற்படுத்திய வெற்றி படமா பூவை உனக்காக, லவ் டுடே 1927, துள்ளாத மனம் துள்ளும் 1999, திருப்பாச்சி 2005 வெளியானது, ஜில்லா 2014. குறிப்பா ஆரம்ப காலத்தில் தொடர் வெற்றிகளை பெற ஆர்பி சௌத்ரி சூப்பர் ஹிட் பிலிம்ஸ் விஜய் படங்களுக்கு மிக முக்கிய காரணிகளாகவே பார்க்கப்பட்டது. இதுக்கு முன்பாக அவருடைய மாணவர் ஜீவா கூட குறிப்பா விஜய் அவருடைய 100வது படத்தை நாங்கள் நிச்சயம் தயாரிப்போம் என்று கூட பல்வேறு நேரலை கூட தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தற்சமயம் ஆர்பி சௌத்ரியுடைய அவர் பலியாயிருப்பது அவர் குறிப்பாக பலியானது என்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. திரையுலகிலே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. ஏன்னா பல முன்னணி நபர்களை திரையுலகுக்கு குறிப்பாக அறிமுகப்படுத்திய நபராக இருக்கிறார். அந்த அடிப்படையில் விஜய் அவர்கள் தற்சமயம் அஞ்சலி காட்சிகளை நீங்க பார்க்கலாம். காவல்துறையுடைய பாதுகாப்புடன் தற்சமயம் விஜய் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார். நௌசாத், ஆர்பி சௌத்ரியின் உடலுக்கான அந்த இறுதிச் சடங்கு எப்போது நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது? இன்னும் அதிகாரமாக தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் இன்று மதியம்தான் அவரோட உடலானது அவர் இல்லத்திற்கு வந்திருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு நபர்கள் அவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் போல இந்த இரவு அல்லது நாளை காலை இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதிகாரப்பூர்வமாக அவர் குடும்பத்தின் சார்பாக தெரிவிக்கவில்லை. குறிப்பா அவருடைய மகன் ஜீவாவும் அவருடைய மூத்த மகன் ஜித்தன் ரமேஷும் தொடர்ந்து இது தொடர்பாக அறிவிப்பை வெளியிடுவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பல்வேறு நபர்கள் உடலுக்கு மரியாதை செலுத்த வருகை கொண்டிருப்பதாகவும் மூத்த நபர்கள் திரையுலகில் மிக முக்கியமான பிரபலமான நபராக இருப்பதால் வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாளை இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.
Chennai Silks in Mega Summer Sale.